உன்னால ஆனத பாடுற. நான் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. கையா ஓங்குற, வெட்டி புடுவ வெட்டி. தம்பி நீ சும்மா இருப்ப. ராஜதர, உன் பணத்தால நீ எதை வேணாலும் வாங்கலாம். என்ன வாங்க முடியாது தெரிஞ்சுக்க. பாலு பாப்பலாம். போங்கடா போங்க. உங்களை ஓட ஓட வரட்ல. என் பேரு ராஜதுரை இல்ல. தள்ளி நில்லுங்க. அழகி போய் லைட் பண்ணுவா. ஓடு. அழகி ஒரு போட கொண்டாமா. சீக்கிரம். கோபி கை காட்டாத. அப்படி நில்லு. ஓடிப்படா ஓடிப்படா. என்னங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன இந்த பாதகத்தை பண்ண பாவியை பகைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்குங்க போராடுறது? நமக்காக இல்லாட்டியும் கூட நம்ம பிள்ளைங்களுக்காகவாவது அவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாங்க. பயமுடி. இன்னைக்கு வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுவான், நாளைக்கு ஊரை விட்டே ஓடுன்னு சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கவா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நடந்தது பாலுக்கு தெரியக்கூடாது. அவன் ரொம்ப கோவக்காரன். அப்புறம் வெட்டு குத்துன்னு தப்பு தட்டாவுக்கு போயிடுவான். சரி சரி, இன்னொரு கூட கொண்டு வா. நீ சொல்றதுல உண்மையாடா? ஆமா மாமா, ராத்திரி என்ன அந்த பாம்பு கடிச்சிருந்தா என்னை இப்ப நீ பாத்திருக்கவே முடியாது. என்ன என்ன எழுப்புல? நான் தான்ப்பா சொல்ல வேணான்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு வர வர கோபம் அதிகமா வருது. இருந்தாலும் இந்த சின்ன பையன் சொல்லிட்டான். அந்த பாம்பு தானா இங்க வரலைங்க. குழந்தை குட்டி இருக்கிற இந்த வீட்டுக்கு அந்த பாம்பை அனுப்பின அயோக்கிய யாருங்கிறது எனக்கு தெரியும். யார கேட்டுறா நீ உள்ள வந்த? நீ யார கேட்டுறா பட்டாளத்தார் வீட்டுல பாம்பை விட்ட? என்னையாடாங்கிற யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். கையில பணம் இருக்குங்கிற திமிர்ல எதையும் செய்ய அஞ்சாதவங்கிறதும் தெரியும். நாலனா காசை மூஞ்சில வீசி எறிஞ்சு 4-5 நாய்களை வேலைக்கு வச்சிருக்கேங்கிறதும் நல்லாவே தெரியும். கூலிக்கார பயல்களோட நான் சரிசமமா நின்னு பேசுற பழக்கமே கிடையாது. நீ நிக்கிறிய இந்த கார்பட்டோட விலை என்ன தெரியுமாடா? உன்னை விட விலை ஜாஸ்தி. அதை அழுக்காக்காம வெளியே போடா கூலிக்கார பயல. அழட்டிக்காதடா. கூலிக்காரன் தாண்டா. ஆனா இந்த கூலிக்காரன் தேவைப்பட்ட கொலைகாரனாவும் மாறுவான். பட்டாளத்தாருக்கும் அவரை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க 2 பேருடைய குடலையும் உருவி மாலை போட்டுக்குவே ஜாக்கிரதை. இதை மரியாதையா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். பட்டா பாஸ்டர்ட்ஸ். தீபக் துப்பாக்கி ஏடுறா, அவனை சுட்டு தள்ளிடுறான். அவசரப்படாதடா. எல்லாரும் என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறான். இவன் வெளிப்படையா திட்டிட்டு போறான். பாஸ்டர்ட்னு என்ன பாலிஷ்டா சொல்லிட்டு போறான் பாத்தியா? அதே மாதிரி நாமும் பாலிஷ்டா நடந்துக்கணும். கொலப்பழி நம்ம மேல விடக்கூடாது. நம்மளை எதிர்த்தவனும் உயிரோடு இருக்கவே கூடாது. காரியத்தை தந்திரமா சாதிச்சுக்கணும். நரி மாதிரி. அதாவது என்ன மாதிரி.
எங்க அப்பா என் ஆசைக்கு எப்பவுமே விரோதமா இருந்ததில்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தடையா இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க யாரு என்னன்னு அவர் விவரம் கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இந்த ஊருக்கு வந்து 11 மாசத்துக்கு மேலே ஆகுது. இன்னொரு 10-20 நாள் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் நான் யாரு என்னங்கிற எல்லா விவரமும் சொல்றேன். அது இப்பவே சொல்லக்கூடாதா? இத பாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டே இல்ல. ஆமா, முடிவு பண்ணாமதான் உங்க மடியில சாஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன விடு, இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம். யார் கண்டா? அது எப்படி? கண்ணா பின்னா லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். கண்ணா பின்னா. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பாவையே விலைக்கு வாங்கிடுவேன். எங்க பையன் எங்க வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொண்ணு சம்மதம். தப்பா நினைக்காதீங்க. என் வார்த்தைக்கு என் பொண்ணு கட்டுப்படுவான்னாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கரெக்ட், நானே போய் கேட்டு வரேன். என்ன அழகு, உண்மையா சொல்லு, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டே இருந்த மாப்பிள்ளைய ஒரு தடவை கூட தலை நிமிந்து கூட நீ பார்க்கல. ஏதாவது சாக்கு சொல்லி இங்க கூட்டிட்டு வட்டா? நல்லா பார்த்து சொல்லு. பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பையன் நல்லா தான் இருக்கா. எங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன, சரின்னு சொல்லிடுங்க. உனக்கு உனக்கு எனக்கு பிடிச்சா மட்டும் கிடைச்சிருமா என்ன? நீ என்ன பேசுறது புரிய மாட்டேங்குது. உனக்குதான் எதுவுமே புரியாதே. இது மட்டும் என்ன புரியும் போகுது? குழப்பிட்டாயா? குழப்பிட்டா. எது எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஒரு ஆளை கட்டிக்க போறேன்னு வெளிப்படையாவா சொல்லும். நாம தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், போய் சொல்லிடுறேன். ஓகே. என்ன பாலு, மாப்பிள்ளை ரொம்ப கொடுத்து வச்சவர். வர்ற சித்திரையில ஒரு நல்ல நாள் பாத்திர வேண்டியதான்.